நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நல்ல பிதாவே, நன்றி சொல்கிற ஏசப்பா, கிருபைக்காக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த டிவி ஜோசப்பா டிவி வழியாக ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்த உதவி செய்த கொடி ஸ்தோத்திரங்களப்பா, நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் அடிமை மரத்தை பேசுவராக பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வருவார் வருவார் என் இயேசு சீக்கிரம் வருவார். ஆயத்தம் உள்ளவரை பரலோகம் சேர்த்திடுவார். ஆயத்தமா 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 சகோதரனே, ஆயத்தமா 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 சகோதரியே, ஆயத்தமா 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 சகோதரியே. பரிசுத்தம் உள்ளோரெல்லாம் பரலோகம் சேர்த்திடுவா. பரிசுத்தம் உள்ளோரெல்லாம் பரலோகம் சேர்த்திடுவா. பரிசுத்தம் இல்லாதோரை பாதாளத்தில் போட்டிடுவார். பரிசுத்தம் இல்லாதோரை பாதாளத்தில் போட்டிடுவார். ஆயத்தமா 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 சகோதரனே, ஆயத்தமா 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 சகோதரியே. நீதிமான்கள் எல்லாம் பரலோகம் சேர்த்திடுவா. நீதிமான்கள் எல்லாம் பரலோகம் சேர்த்திடுவா. பொல்லாதவர்களையோ அக்கினி சூளையில் போட்டிடுவா. பொல்லாதவர்களையோ அக்கினி சூளையில் போட்டிடுவா. ஆயத்தமா 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 சகோதரனே, ஆயத்தமா 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 சகோதரியே, ஆயத்தமா 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 சகோதரியே. நீதிமான்கள் எல்லாம் பரலோகம் சேர்த்திடுவா. நீதிமான்கள் எல்லாம் பரலோகம் சேர்த்திடுவா. பொல்லாதவர்களையோ அக்கினி சூளையில் போட்டிடுவா. பொல்லாதவர்களையோ அக்கினி சூளையில் போட்டிடுவா. ஆயத்தமா 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 சகோதரனே, ஆயத்தமா 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 சகோதரியே, ஆயத்தமா 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 சகோதரியே. கோதுமை மணியெல்லாம் பரலோகம் சேர்த்திடுவா. கோதுமை மணியெல்லாம் பரலோகம் சேர்த்திடுவா. பதரையும் அவியாத அக்கினியிலே போட்டிடுவா. பதரையும் அவியாத அக்கினியிலே போட்டிடுவா. ஆயத்தமா 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 சகோதரனே, ஆயத்தமா 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 சகோதரியே, ஆயத்தமா 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 சகோதரியே. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது, மின்னல். ஆண்டவர் மின்னல் போல வருகிறாராம். சீக்கிரமாக அவருடைய வருகை நாட்கள் சீக்கிரமாக இருக்கிறது. நாம் எல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டு அபிஷேகம் பட்டு ஆண்டவர் வருகையிலே காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். யாத்திரா புஸ்தகம் 20:12 சொல்லப்பட்டிருக்கிறது. மின்னல் இடிமுழக்கங்களையும் பார்த்தாங்க, மின்னலையும் பார்த்தாங்க ஜனங்கள். மோசே சீனாய் மலையிலே ஆண்டவரோடு பேசி 10 கற்பனைகளையும் வாங்கி கொண்டு இறங்கி வரும்பொழுது பாருங்கள்,
இந்த மின்னல் இடி முழக்கங்களை பார்க்கும்போது ஜனங்கள்லாம் பயந்து, மோசே நீங்கள் மட்டும் பேசுங்க, ஆண்டவர் எங்கிட்ட பேசண்டா, நாங்கள் ஆண்டவர் பேசுன செத்து போவோங்க. அங்கே அவளுக்குள்ள பயங்கரமான தேவன், பெரிய காரியங்களை செய்கிறவன். அதனால் பயந்து இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆண்டவரோடு பேச பயம் இருக்கிறது. மனுஷன் பேசினா போதும், ஊழியக்காரங்கள் பேசினா போதும், அவங்க பேச்சை கேட்டால் போதும்னு நினைக்கிறாங்க. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரோடு நாம் பேசும்பொழுது நமக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு 1 மணி நேரமாவது ஏசப்பாவோட பேசணும் ஒரு நாளைக்கு. ஏன்னா 1 மணி நேரமாக விழித்திருங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது தான் ஆண்டவரோடு நாம் பேச முடியும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். பம்பாயில் என் ஒரு மகளை திருமணம் முடித்து கொடுத்துருக்குறேன். அங்கே நான் அடிக்கடி ஊழியத்துக்கு போவேன். அப்போது எல்லா ப்ரேயரும் முடிச்சுட்டு தனியாக ஜெபம் பண்ணிட்டு படுப்பேன். என் பேரன், ஒரு சின்ன பேரன் பார்த்துட்டே இருந்தால், ஒரு நாள் டயர்டாகிட்டு நான் ப்ரேயர் முடிச்சுட்டு ஜெபம் பண்ணாமல் படுத்துட்டேன். அவன் சொன்னான், மம்மிம்மா நீங்கள் ஏசப்பட்ட பேசலையான்னு சொன்னான். இல்லை எனக்கு டயர்டாகிட்டேன்னு, ஆனாலும் ஏசப்பட்ட பேசணும். அப்போ ஃபோன் நம்பர் இல்லைன்னு சும்மா கேட்டேன். ஃபோன் நம்பர் ஒரு நம்பர் சொன்னால் பாருங்கள், நீங்கள் ஏசப்பட்ட என்னாலும் நைட்டு பேசி தானே படுத்திருப்பிய. அப்போ நம்ம தனியாக ஜெபிக்கும் போது நம்ம ஆண்டவர்கிட்ட பேசிடும். அன்பு பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரோடு பேச வேண்டும். மனுஷன் தான் பேசணும் அப்படி இல்லை. நாம் பேசும்போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், தானியேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் ஆண்டவரை பார்க்கிறான். அவருடைய முகம் மின்னலை போல பிரகாசிக்கிறது. அவ்வளோ பெரிய பிரகாசமாக ஆண்டவர் இருக்கிறார். அவர் அந்த தரிசனத்தை பார்க்கிறான். ஏன்னா ஆண்டவரோடு கூட பேசுகிறவன் தானியேல். அல்லேலூயா. பல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், தீர்மானம், உலகத்தால் கரையப்படாதபடி தீர்மானம் எடுத்தவன். அதனால தான் அந்த தானியேலோடு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தில் பாருங்கள், 10ஆம் அதிகாரம், தானியேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் கண்களை ஏறெடுக்கையில் ஜன்னல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் உப்பாசின் தங்க கட்சி கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டு, அவருடைய சரீரம் படுகை பச்சை போலவும், அவருடைய முகம் மின்னலி பிரகாசத்தை போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும், அவருடைய புயங்கள் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போல இருந்தது. எவ்வளோ பெரிய தரிசனத்தை தானியேலுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்கள். ஆண்டவருடைய முகம் எப்படி இருக்கிறதா? மின்னல் போல பிரகாசமாக இருக்கிறது. அவர் பிரகாசம் உள்ள தெய்வம். அந்த முகத்தை பார்த்தாலே, அந்த மின்னல் போல முகத்தை பார்த்தாலே நம்மையும் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். நம்மளோட காணப்படும் பிசாசின் போராட்டங்கள், மந்திர சக்திகள் எதிர்னாலும் அது ஓடிடும். அதனால் நாம் எப்படியும் ஆண்டவரை முகத்தை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னு ஜெபிச்சா நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கும் இந்த தரிசனங்களை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பாருங்கள், 3ஆவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, மின்னலை புரோகித்து ஆண்டவர் சத்துருக்களை கலங்கடிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மின்னலை புரோகித்து அவருடைய சத்துருக்களை கலங்கடித்தார் என்று. தாவீதுக்கு விரோதமாக நிறைய சத்துருக்கள், சவுல் கூட சத்துருவாக எழும்பிவிட்டான். அந்த தாவீது சவுலுக்குள்ள பிசாசெல்லாம் துரத்துனா. ஏன்னா சவுலுக்குள்ள பிசாசு இருக்கும்போது ஒரு ஜெபிக்கிறவங்களை கூடுங்கன்னு சொல்லும்போது, வாசித்தவங்களை கூடுங்க அப்படி சொல்லும்போது, அந்த தாவீது தான் நல்ல வாசிப்பதை தேறினவன், அவன் யுத்த வீரன், பராக்கிரமசாலி அப்படி சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவன் இசை வாசித்து வாசித்து பாட்டு படிக்கும்போது சவுலுக்குலேருந்து பொல்லாத ஆவி ஓடிட்டு. அப்படியே ஜெபித்தவன் தான். ஒரு கோலியாத்தை கொல்ல சவுலால் முடியல. அதனால தாவீது அந்த கோலியாத்தை கொல்லும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அப்பொழுது சவுல் சொன்னான் தாவீதுக்கு, நான் நிறையா என் மகள் திருமணம் முடித்து கொடுப்பேன், இன்னும் நிறைய சொத்துக்களை கொடுப்பேன்னு சொல்லி. அப்படி திரும்பி பாருங்கள், எல்லாரும் கோலியாத்தை கொண்டு அந்த தாவீது தலையை தூக்கும் பொழுது ஸ்திரீகளாக பாடினாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று பாடுறாங்க. உடனே அவனுக்கு பொறாம வந்துச்சு. பொறாம வந்ததுனால எப்படியாவது கொண்டு வரணும், அந்த
தாவீதை கொண்டுறணும் சொல்லி அவனுக்கு எவ்வளோ பிரயாசப்பட்டு ஓடினான். ஆனாலும் தாவீதோடு கூட இருந்தார். அப்போ பாருங்கள், அந்த 18ஆம் சங்கீதத்தில் 1ஆம் தலைப்பு என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே இந்த பாட்டை பாடியிருக்காங்க. பாருங்கள், எல்லா சத்துரு கைக்கும் சவுலின் கைக்கும் ஆண்டவர் விடுவித்தார். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு சத்துருவா யாரும் எழும்பியிருக்கலாம். அது மட்டும் இல்லை, சவுலை போல் நீங்கள் தாவீது சவுலுக்கு நன்மை தான் செய்தான், பேயை தான் விரட்டுனான். ஆனால் அவனுக்கு விரோதமாக எழும்பி அவளை கொல்ல நினச்சி சத்துருவம் மாறினான். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் பேய்களை துரத்துனவங்க, நீங்கள் ஜெபித்து ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, ஊழியக்காரங்களுக்கு கூட இருக்கலாம், நன்மை பெற்றவங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்பி சத்துருவம் மாறலாம். அதை பற்றி கவலைப்படாதுங்க. ஏன்னா அந்த தாவீதை விடுவித்த தெய்வம் உங்களையும் சத்துருக்கு விடுவித்து பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால தான் தாவீது இந்த பாட்டை பாடியிருக்கிறார். பாருங்கள், அவர் மின்னலை பிரயோகித்து தன்னுடைய சத்துருக்களை என்ன செய்கிறார்? சத்துருக்களை அல்லேலூயா கலங்க பண்ணுகிற தெய்வம். சத்துரு கலங்க பண்ணுவேன். அல்லேலூயா. உங்களுக்கு சத்துருவா யார் எழும்பினாலும் பயப்படாதுங்க. ஆண்டவராய் தெய்வம் மின்னலை போல இருக்கிறார். அவர் மின்னலை போல வந்து இந்த சத்துருக்களை கலங்கடித்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவர். ஏன்னா தாவீதை விடுவித்த தெய்வம், சத்துருக்களை கையிலிருந்து விடுவித்த தெய்வம் உங்களை விடுவிக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். பயப்படாதருங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். அடுத்த வேதத்தில் வாசிக்கும்போது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராய தெய்வம் அல்லேலூயா எல்லா சிலுவையில் அறைந்து அவர் மரித்த பிறகு அடக்கம் பண்ணப்பட்டு அவருக்கு காவலாளர்கள் இருந்தார்கள். காவலாளர்கள் வைத்து காவல் பண்ணினாங்க. ஆண்டவருடைய அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்கள், அவர் 28ஆம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய முகம், அவருடைய ரூபம் மின்னலை போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மலை போலவும் வெண்மையாகவும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தை முதல் நாளில் விடுந்து வரைகள் மகதேலான மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து இந்த கல்லை புரட்டி தள்ளி அது மேல் உட்கார்ந்தான். அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், அந்த இயேசு கல்லறையில் இருந்த வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அது மேல் உட்கார்ந்தான். அவனுடைய முகம் மின்னலை போல பிரகாசித்தது. அந்த மின்னலினால காவலாளர்கள் செத்தவரை போல் விழுந்து விட்டார்கள். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, பெரியவர் நம்முடைய ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. அதனால் அவர் இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். ஏசப்பா நம்மோடு கூட உயிரோடு இருக்கிறார். அதனால தான் நாம் எதுக்கும் பயப்பட தேவையே இல்லை. ஒருவேளை நம்முடைய வியாதிகள் நிமித்தம் மரித்துருவாங்கன்னு கூட சொல்லலாம், செத்துருவாங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லலாம். ஆனால் அந்த மின்னலை போல ஒரு தேவதூர் வந்து அந்த கல்லை எப்படி புரட்டி தள்ளினாங்க, அது போல் உங்கள் வாழ்க்கையில் புரட்டி தள்ளி ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவருக்காக வாழும்படியாக ஆண்டவர் கிருபையை கொடுப்பார். ஏன்னா எனக்கு கூட ஒரு ஆக்சிடெண்ட்டில் டாக்டர் வந்து ஸ்கேன் பார்த்துன்னு செத்துருவாங்கன்னு சொன்னாங்க, செத்துருவாங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் ஆண்டவராய் தெய்வம் பெரியவன். கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் சொன்னாங்க 10 நாள் ஆகும், ஒரு நாளைக்கு 1 லட்சம் 10 லட்சம் ஆகும், ஆனாலும் பிழைக்க முடியாது. பாருங்கள், ஆண்டவர் இன்னைக்கு என்னை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். எனக்கு ஜீவன் தந்த இயேசு உங்களுக்கும் அற்புதம் செய்வார். அந்த மின்னலை போல தெய்வம் நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியாது வைத்திருக்கிறார். அதே தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் கூட டாக்டர் ஒரு வேளை பார்த்துட்டு முடியாதுன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சர்வ வல்லவர், உங்களுக்கு ஜீவன் கொடுக்க வல்லவர். உங்களுடைய எல்லா வியாதியை மாற்றி மரணக்கட்டை கர்த்தர் உடைத்து உங்களுக்கு ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அந்த தேவன் ஜீவன் உள்ளவர், பெரியவர். அது மட்டும் இல்லை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மின்னல் கிழக்கே தோன்றி மேற்கு வரைக்கும் எப்படி பிரகாசிக்குமோ அப்படியே ஆண்டவர் இயேசு வரப்போகிறாராம்.
சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் வருகை நாட்கள் இருக்கிற அன்பு பிள்ளைகளே, 24 அதிகாரம் 27 வசனத்திலே மின்னல் கிழக்கிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மின்னல் எவ்வளோ ஒரு நிமிஷத்தில் கிழக்கிருந்து தோன்றி மேற்கு வரை பிரகாசிக்குதா, அப்படியே ஆண்டவருடைய வருகை நாட்கள் இருக்கும். நாம் வருகை நாட்களே இருக்கிறோம். நாம் எல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமாய் வாழும்போது தான் அல்லேலூயா அவர் மின்னலை போல வரும் பொழுது நாம் அவரோடு கூட போக முடியும். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. பாருங்கள், எசேக்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 38 அதிகாரம் 7 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட ஜனங்களை ஆயத்தப்படுத்து என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆயத்தமாக இருக்கும்போது தான் மற்றவங்களையும் நம்ம ஆயத்தப்படுத்த முடியும். ஏன்னா ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகை நாட்களில் நம்ம போனோம். இந்த உலகத்தில் எல்லா பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு, நிந்தை உண்டு, அவமானம் உண்டு, எல்லாம் இருக்கும். ஆனாலும் நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும். யோசேப்புக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு, அதில் பரிசுத்தமாய் வாழ்ந்தான். தானியலுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு, அவன் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். இன்னும் வேதத்தில் நிறைய பேர் பார்க்கும்போது ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யம் போயிருக்காங்க. ஏசப்பா சீக்கிரம் மின்னலை போல வருகிறார். அல்லேலூயா. அவர் மின்னலாக இருக்கிறார். எப்படி சீனாய் மலையில் மின்னலை போல எழுந்தல்னால் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தானியல் பார்க்கும் பொழுது தரிசனம் அவர் முகம் மின்னலை போல இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்தால பார்க்கும்போது தாவீதுக்கு அவருடைய சத்துருக்களை மின்னலை கொண்டு பிரயோகித்து சத்துருக்களை கலங்கடித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நமக்கு ஏசப்பா மின்னலை போல நம்ம கூட இருக்கிறாங்க. அதனால நமக்கு விரோதமாக யார் சத்துருவா எழும்பினாலும் மின்னலை கொண்டு கலங்கடித்து அல்லேலூயா நம்மை ரட்சிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அடுத்தால பாருங்க, சோத்திரம். அல்லேலூயா. இயேசு கல்லறையில் இருந்த கல்லை தேவதூத புரட்டி தள்ளி அந்த கல்லு மேலே உட்காந்துட்டு அவனுடைய முகம் முன்னாலே போல பிரகாசித்தது. நம்முடைய வாழ்க்கையில் முடியாத காரியங்கள், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், தைக்கு வியாதிகள், டாக்டர் முடியாது எது வந்தாலும் ஆண்டவர் அற்புதம் செய்து அந்த மின்னல் போல ஒரு தேவதூதனை அனுப்பி நமக்கு அல்லேலூயா ஜீவன் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி, மின்னலை போல இருக்கிறார். அதனால் பாருங்கள், மின்னல் கிழக்கு தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்குமா. ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் இயேசு வருகை நாட்கள் வரும். அப்போது நம்ம அவரோடு கூட போகணும். அதனால் எப்படியும் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த உள்ளவர்களாக பரலோகம் சேர்த்துடுவார், பரிசுத்த இல்லாதவரை பாதாளத்தில் போட்டுடுவார் என்று வசனம் சொல்கிறது. நீதிமான்களெல்லாம் பரலோகம் சேர்த்துடுவார், பொல்லாதவர்களையோ அக்கினி சூளையில் போட்டு விடுவார் என்று வசனம் சொல்கிறது. கோதுமை மணியெல்லாம் பரலோகம் சேர்த்துடுவார், பதரையோ அவியாத அக்கினிலேயே சுட்டெரிப்பார். ஒரு தடவை ஆண்டவர் சொல்லுவார் பேதுருட்ட, கோதுமை மணியை போல உங்களை சாத்தான் சொல்லுகளை போட்டு புடைக்கிறதுக்கு கேட்டுக்கொண்டான்னு சொல்லி. ஆனால் சொல்லுகளை போட்டு புடைக்கும் பொழுது சொலகளை தான் இருக்கணும். கீழே விழுந்த பதர்லாம் பரலோகம் போக முடியாது. நமக்கு ஒரு வேளை பாடுகள் வந்தாலும் கூட நம்ம ஆண்டவரு கூட இருக்கும்போது நம்ம நிச்சயமாக ஏசப்பா வரும்போது பரலோகராஜை சொல்ல முடியும். அபிஷேகம் பெற்றோரெல்லாம் பரலோகம் சேர்த்துடுவார். அபிஷேகம் யாரெல்லாம் பெற்றிருக்காங்களோ அபிஷேகம் நிச்சயமாக பெற வேண்டும். ஏன்னா அல்லேலூயா, ஆண்டவர் இயேசு அபிஷேகம் பெற்றிருந்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். நசராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். அல்லேலூயா. பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது எல்லாரும் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபித்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதுபோல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நிச்சயமாகவே நாம் இயேசு வரும்போது பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அதுக்கு ஆயத்தமாகணும். நம்ம மட்டும் ஆயத்தமாகினா போதாது, அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. பாவத்திற்கு ஜனங்களுக்கு ஜெபித்த அந்த ஜனங்களுக்கு ஆண்டவருக்குள் வழி நடத்தும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பார். ஆயத்தம் உள்ளவரை பரலோகம் சேர்த்துடுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு பரலோக தந்தையை நன்றி சொல்கிறேன் ஏசப்பா, அந்த கிருபைக்காக இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். மின்னலை போல சீனாய் மலையில் இருந்த தேவன், மின்னலை போல தானியலுக்கு தரிசனம் கொடுத்த தெய்வம். அல்லேலூயா. அவருடைய முகம் மின்னலை போல பிரகாசித்தது. அல்லேலூயா. இந்த மின்னல் தெய்வம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறப்பா. அல்லேலூயா. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எது இருந்தாலும் கர்த்தர் தயவோடு மன்னித்து முழுவதும் எங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாக்குங்க.
ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக இருக்க, இன்னும் பரிசுத்தமாக, இன்னும் என்ன குறைவு இருக்கு ஆண்டவரே, எங்களை முழுவதும் பரிசுத்தமாக்குற, எங்களுக்கு முழுவதும் உங்களுடைய கருத்திலே தாழ்த்துறோம். அப்படியே ஆசீர்வதிங்க, நாங்கள் ஆயத்தப்பட உதவி செய்யுங்க. ஏசப்பா மின்னலை போல வருகிறார், கிழக்கிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிற மின்னலை போல இயேசு வருகிறார். அப்போது நாங்கள் உங்களோடு கூட வரத்துக்கு உதவி செய்யுங்க. அநேகரை தொடுங்கப்பா, பாவத்தில் இருக்கிறவங்க ரட்சிங்க, பரிசுத்தம் பண்ணுங்க, இரத்தத்தால் கழுவுங்க, அபிஷேகம் பெறாத பிள்ளைகளை அபிஷேகத்தை நடத்துங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. உமக்காக வைராக்கியமாக ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். கிருபை நாள் இறக்கத்தை முடிச்சு விட்டுக்கிறாங்க. தெய்வக்கர கூட இருக்கட்டும், தெய்வ பிரசன்னம் எங்களை ஒவ்வொரு நிமிஷமும் மறைத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அப்படி செய்யறக்கா ஸ்தோத்திரம். நாங்கள் ஆயத்தப்பட, அநேக ஜனங்களுக்கு ஆயத்தப்படுத்த, அவர்களுக்கு காவலாளராக இருக்க ஆண்டவர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. ஹல்லேலூயா. கரங்களே தாழ்த்துறோம். கோதுமை மணி போல பல பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வந்தாலும் நாங்கள் கோதுமை மணியெல்லாம் பரலோகம் சேர்த்துடுவார் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே, நாங்கள் கோதுமை மணியாக இருந்தாலும் பரலோக போகத்தக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். கிருபைகள் மறைத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதிப்பீராக. கிருபை நாள் இறக்கத்தை முடிச்சுட்டி பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த டிவி நடத்துகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, அவர்களுக்கு இன்னும் பெரிய ஆசீர்வாதம் கொடுங்க ஏசப்பா. கருத்திலே தாழ்த்துறேன். மற்ற பிள்ளைகளுக்கு, அநேகருக்கு பிள்ளைகளை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க. ஹல்லேலூயா. கோடி நபர்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றி கொடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபை சொந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.